இது ஆலயம் 90 கோவையின் அடையாளம். ஆலயம் 90 இது கோவையின் அடையாளம். ஆலயம் FM 90 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க குட் மார்னிங் கோவை வித் மீ ஆர்ஜே கிக்கியுடன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட தொடக்கமா எப்பவும் போல ஒரு தத்துவத்தை சொல்லி ஆரம்பிச்சிடலாமா? இன்னைக்கான தத்துவம் கருத்தூசி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம் மீது நம்பிக்கை நமக்கு இருக்கும் வரை வாழ்க்கை நம் வசம். அதாவது நம்ம எவ்வளோ டைம் வேணா அடிப்படலாம், நம்ம லைஃப்ல எவ்வளோ டைம் வேணா நம்ம முன்னாடி போய் கீழே சர்ன்னு வந்து விழுகலாம். ஆனா அந்த விழுந்த அடுத்த செகண்ட் நம்ம எந்திரிக்கிறதுக்கான நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கணும். ஏன்னா நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை நம்மளுக்கு அதிகமா இருந்தா மட்டும்தான் எவ்வளவு டைம் விழுந்தாலும் நம்ம எந்திரிச்சு போராட முடியும். அன்னபூர்ணி படத்துல கூட நயன்தாரா மேம்க்கு அவங்க பாட்டி ஒரு விஷயத்த சொல்லி கொடுப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, நாளைக்கு நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அப்பவே எனக்கு தெரியும் இவ ஜெயிச்சிருவா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒருவேளை நீ தோத்தா கூட எனக்கு அப்பவே தெரியும் இவ தோத்துருவா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எப்ப நீ என்ன பண்ணாலும் எனக்கு அப்பவே தெரியும் அப்பவே தெரியும் அப்பவே தெரியும் தான் இந்த ஊர் மக்களும் உலகமும் சொல்ல போகுது. இவங்க சொல்றதுக்கெல்லாம் நீ கேட்டு அமைதியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உன்னோட லைஃபை நீ தான் வாழணும், உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு, கான்பிடென்ட்டா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஸ்டான ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அது படத்துக்கு மட்டும் கிடையாது, நிஜ வாழ்க்கையிலயும் பொருந்தும். கருத்தூசி இப்ப முடிஞ்சாலும் உங்களுக்காக பல நியூஸ்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி பாடல்களை கேட்டு வாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது குட் மார்னிங் கோவை, நம்ம ஆலயம் FM 90 வித் மீ ஆர்ஜே கிக்கியுடன். சில்லென்ற கோவையில் சிறப்பான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் உங்கள் ஆலயம் FM 90 உங்கள் விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 9944229090. ஆலயம் FM 90 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க குட் மார்னிங் கோவை வித் மீ ஆர்ஜே கிக்கியுடன். 19 கிலோ எடை இருக்கிற வணிக எரிவாயு சிலிண்டர் விலை 16 ரூபாய் உயர்ந்து 1980 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையாகுது. 1964 ரூபாய் 50 காசுக்கு விற்பனை ஆயிட்டு இருந்த நிலையில இப்போ 16 ரூபாய் கூடி 1980 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையாகுது. ஆனா வீட்டுக்கு யூஸ் பண்ற சிலிண்டர் விலை மட்டும் மாறாம 818 ரூபாய் 50 காசுகளுக்கு எப்பவும் போலவே விற்பனையாகுது. அடுத்த நியூஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக அழகான பாடல் வருது, கேட்டு வாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஆலயம் FM 90 குட் மார்னிங் கோவை வித் மீ ஆர்ஜே கிக்கியுடன். சில்லென்ற கோவையில் சிறப்பான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் உங்கள் ஆலயம் FM 90 உங்கள் விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 9944229090. ஆலயம் FM 90 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க குட் மார்னிங் கோவை வித் மீ ஆர்ஜே கிக்கியுடன். புக்கு படிக்கிறது யாருக்குங்க பிடிக்காது? புக்கு படிக்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்ப என்னெல்லாம் கேட்டுட்டீங்கன்னா, எனக்கு 10th 12th புக்கு தவிர எல்லா புக்கும் படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்ப இருந்தே இந்த புக்கெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு படிச்சு எனக்கு அப்ப இருந்தே பயமாயிடுச்சு. ஆனா இப்போ கொஞ்சம் அறிவெல்லாம் வளர்ந்ததுனால சரி ஏதாவது புக்கு படிப்போம், அப்பதான் நம்ம நாலேஜை வந்து நம்ம வளர்த்திக்க முடியும் அப்படிங்கறதுக்காகவே நம்மளுக்கு பிடிச்ச புக்கு கதை, அதுக்கப்புறம் நிறைய புக்கு ஜெனரல் நாலேஜ் சம்பந்தமான புக்ஸ் எல்லாம் வந்து எடுத்து படிக்கிறது. இதே மாதிரி எல்லாருக்குமே வந்து புக்ஸ் பிடிக்கும். ஆனா சில பேருக்கு இந்தந்த வகையான புக்ஸ் படிச்சாதான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புக்கு வந்து பிடிக்கும். இப்ப எதுக்கு நான் சம்பந்தமே இல்லாம புக்கை பத்தி பேசுறேன் நீங்க நினைக்கலாம். ஆனா இதுல ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேலம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு புத்தக திருவிழா வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த புத்தக திருவிழா நவம்பர் மாதம் 29ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டிசம்பர் 9 வரைக்கும் இந்த புத்தக திருவிழா வந்து இருக்கும். இந்த புத்தக திருவிழால நிறைய வகையான புத்தகங்கள் இருக்கும். அது இந்த புத்தக வாசிப்பாளர்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்பவே பிடிக்கும். அங்க போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான எல்லா புக்ஸையும் அப்படியே அள்ளிட்டு வந்துடலாம். இதுல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த புத்தக திருவிழாவோட என்ட்ரன்ஸ் எப்படி மேக் பண்ணிருக்காங்க அப்படின்னா, புத்தகங்கள்லாம் அப்படியே நிக்கிற மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரா வந்து என்ட்ரன்ஸ் வந்து மேக் பண்ணிருக்காங்க. இதை பார்க்கும்போது நிறைய பேத்துக்கு உள்ளுக்குள்ள அப்படி என்ன அவ்வளோ ஸ்பெஷலான புக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு தூண்டும். உள்ளுக்குள்ளயும் நிறைய வகையான விதவிதமா ரகரகமா நிறைய புக்ஸ் வச்சிருக்காங்க. அப்புறம் புத்தக திருவிழானா என்ன சும்மாவா? அதுவும் ரொம்ப முக்கியமா இந்த புத்தக திருவிழாவோட ரொம்ப பெரிய ஸ்பெஷாலிட்டியே அதோட என்ட்ரன்ஸ் தாங்க. உங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு நியூஸ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது குட் மார்னிங் கோவை, நம்ம ஆலயம் FM 90 வித் மீ ஆர்ஜே கிக்கியுடன்.
சில் என்ற கோவையில் சிறப்பான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் உங்கள் ஆலயம் FM 90 உங்கள் விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 9944229090. ஆலயம் FM 90 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க குட் மார்னிங் கோவை வித் மீ அஜய் கிக்கியுடன். மதுரை திருமங்கலத்துல நடைபெற்ற கராத்தே போட்டியில நேஷனல் கராத்தே பிளேயரான அனுஸ்ரீ தங்கம் வென்றிருக்காங்க. இது அனுஸ்ரீயோட முதல் வெற்றி கிடையாது. ஏன்னா இதுவரைக்கும் 27 தங்க பதக்கங்களை அனுஸ்ரீ வென்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிசம்பர் 13ஆம் தேதி டெல்லியில நடக்க உள்ள அகில இந்திய கராத்தே போட்டியில அனுஸ்ரீ கலந்துக்க போறாங்க. இப்ப நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதே போல இன்னொரு நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆலயம் FM 90 சமுதாய வானொலி கோவையின் அடையாளம். சில் என்ற கோவையில் சிறப்பான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் உங்கள் ஆலயம் FM 90 உங்கள் விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 9944229090.